சின்ன சின்ன தெர்மாகோல் பால்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்லி பட்டன் டிசைன் எப்படி ரெடி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஊக்பட்டி தைக்கிறதுக்காக தையலுக்கான அளவு 6 இன்ச் மார்க் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதோட வித் வந்து 3 இன்ச் இருக்கணும். இதோட லென்த்து உங்களுக்கு என்ன ஊக்பட்டி அளவு வந்திருக்கோ அதை விட மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணிடலாம். சாரி கிளாத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த காட்டனை வச்சு இப்படி மூடிடணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு நூல் எடுத்து இதை நல்லா சுற்றணும். 5-6 வாட்டி சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி இப்படி லாக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3-4 தடவை இப்படி பண்ணிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். அப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இதை கட் பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி எல்லா பீசஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்கணும், அப்போ தான் நம்மளால் டிசைன் ரெடி பண்ண முடியும். நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே இப்படி வச்சு ஒன்று ஒன்றா தைக்கிறோம். இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்கிள் ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு நாட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே தையல் வர மாதிரி வச்சுட்டு தைக்கணும். அது முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொன்றுத்தையும் வச்சிடணும். வச்சுட்டு தையல் போட்டு வரணும். இதே மாதிரி நம்ம லைனாக எல்லாத்தையும் வச்சு தைச்சி முடிச்சிடணும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஊக்பட்டி தைக்கிறதுக்காக துணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை இப்படி மடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து கரெக்டாக இது கழுத்துக்கிட்ட வச்சுட்டு ஓரமாக தையல் போடணும். இது மாதிரி தைச்சி எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே விட்டுருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இப்படி மடிச்சுக்கிறோம். சைடில் இருக்கிற கிளாத்தையும் இப்படி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு அப்படியே எடுத்து திருப்பிடுறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டு வரும். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் இப்படி உள் பக்கமாக மடிச்சு விட்டு தைச்சிடணும். அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக தைச்சி முடிச்சாச்சு. இது பேக் ஓப்பன் ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அதில் வர ஊக்பட்டி பக்கம் இது வைங்க. இது அழகாக இப்படி கொக்கி மாட்டினதுக்கப்புறம் சூப்பராக தெரியும் நம்மளுக்கு. இது இந்த மாதிரி கிட்ட தான் தைக்கணும்னு இல்லை, இது மாதிரி தள்ளி தள்ளி வச்சும் தைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் தைக்கிற மெத்தட் இது தான். உங்களுக்கு எது அழகாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது தெர்மாகோல் பால்ஸ். இது ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அப்படி இல்லைனா பட்டன் ஹவுஸில் கிடைக்கும். நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஆன்லைன் லிங்க் மேலே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.